Hi friends, Zoology Simplified channel competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 8 evolutionary principles and animal behavior பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் emergence of evolutionary thoughts. Evolutionary ideas பத்தி previous வீடியோல நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற evolutionary thoughts ஒரு 5 theories on evolution கீழ ஒரு 5 theories பார்க்கிறோம். நம்ம சேனல்ல origin of life அப்படின்ற ஒரு வீடியோ ஒரு 7 தியரி பத்தி அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 5 தியரிலையுமே நம்ம எதை நோட்ஸ்ல கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணது யாரு, எந்த சயின்டிஸ்ட் இதை சொல்லியிருக்காங்க, அதை கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோல எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி வந்திருக்குன்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த தியரிஸ்ல என்ன பேசியிருக்காங்க, எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு தடவை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தியரி ஆஃப் ப்ரீ ஃபார்மேஷன், தியரி ஆஃப் எபிஜெனிசிஸ், லா ஆஃப் வான் பேயர், த பயோஜெனடிக் லா, ஜெர்ம் பிளாசம் தியரி. ஃபர்ஸ்ட் ஒன், தியரி ஆஃப் ப்ரீ ஃபார்மேஷன். தியரி ஆஃப் ப்ரீ ஃபார்மேஷனை சொன்னது மால்பிகி. தியரி ஆஃப் ப்ரீ ஃபார்மேஷன்ல மால்பிகி என்ன சொல்றாரு அப்படின்னா, கேமெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஓவாவா இருக்கலாம் அல்லது ஸ்பெர்மா இருக்கலாம். அந்த கேமெட்ஸ்குள்ளேயே ஒரு ஃபுல் அடல்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குரிய எல்லா விஷயமுமே இருக்கு. ஒரு மினி அடல்ட் உள்ள இருக்கு அந்த கேமெட்ஸ்குள்ளே. ஒரு ஓவாலேயே ஒரு ஃபுல் அடல்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குரிய எல்லா விஷயமுமே இருக்கு அப்படின்னு சொல்லி மால்பிகி சொல்றாரு. ஒரு கேமெட்ஸ்குள்ளேயே மினி ப்ரீஃபார்ம்டு எம்ப்ரியோ, ஃபர்ஸ்டே ஃபார்ம் ஆகி அடல்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒரு எம்ப்ரியோ இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தனோஜெனிசிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பார்த்தனோஜெனிசிஸ்ல ஒரு ஃபெர்டிலைஸ் ஆகாத ஒரு எக் என்ன ஆகும், ஒரு ஃபுல் அடல்ட்டா ஃபார்ம் ஆயிடும். அது ஃபெர்டிலைஸ் ஆகவே தேவையில்லை. ஒரே ஒரு கேமெட் வச்சுட்டு ஃபெர்டிலைசேஷனே ஆகாம ஃபுல் அடல்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் அவங்க தியரி ஆஃப் ப்ரீ ஃபார்மேஷன்ல சொல்ல வர்றாங்க. இதுல முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா ஹோமன்குலஸ். ஹோமன்குலஸ் அப்படின்னா ஒரு கேமெட்டுக்குள்ள இருக்கிற மினி அடல்ட்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற ஒரு ஃபுல் அடல்ட் ஃபார்ம் தான் ஹோமன்குலஸ் அப்படின்னு அவங்க நேம் பண்ணாங்க. இதுல இந்த தியரி ஆஃப் ப்ரீஃபார்மேஷன் அக்செப்ட் பண்ண சயின்டிஸ்ட் 2 விதமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் ஓவிஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டோம், ஒரு சிலரை அனிமல்குலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓவிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓவாக்குள்ள இருந்தா ஒரு ஃபுல் எம்ப்ரியோ, ஒரு ஃபுல் அடல்ட்டுமே வர்றதுக்கான எல்லா விஷயமுமே இருக்கு. ஒரு ஓவா போதும், ஒரு எக்கு போதும், அதுல இருந்து ஒரு ஃபுல் மெச்சூர்டு அடல்ட் வர்றதுக்குரிய விஷயம் எல்லாமே இருக்குன்னு சொல்லி நம்பினவங்க எல்லாம் ஓவிஸ்ட். அனிமல்குலிஸ்ட் கீழே லீவன் ஹாக் வருவாரு, நமக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட். லீவன் ஹாக் அனிமல்குலிஸ்ட். அவர் என்ன நம்புறாருன்னா, ஒரு ஸ்பெர்ம்குள்ளதான் ஒரு ஃபுல் அடல்ட்டுமே ஃபார்ம் ஆகிறதுக்குரிய எல்லா விஷயமுமே இருக்கு. ஒரு மினி அடல்ட் ஸ்பெர்ம்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பினவங்க எல்லாம் அனிமல்குலிஸ்ட். அனிமல்கியூல் அப்படின்னு அந்த காலத்துல ஸ்பெர்ம சொன்னாங்க. அதனால ஸ்பெர்ம் தான் ஒரு மினி ப்ரீஃபார்ம்டு எம்ப்ரியோ வச்சிருக்கு அப்படின்னு நம்பினவங்க எல்லாமே அனிமல்குலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி ஏன் அக்செப்ட் ஆகாம போச்சு அப்படின்னா, பார்த்தனோஜெனிசிஸ் படி பார்த்தோம்னா ஒரு எக்ல இருந்து ஒரு ஃபுல் அடல்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு சில ஆர்கானிசம்ல. ஆனா ஸ்பெர்ம்ல இருந்து எந்த ஒரு நியூ அடல்ட்டுமே இதுவரை ஃபார்ம் ஆனதே கிடையாது. ஸோ தியரி ஆஃப் ப்ரீஃபார்மேஷன் நாளடைவுல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது தியரி ஆஃப் எபிஜெனிசிஸ். எழுதிக்கோங்க. இதை ப்ரொபோஸ் பண்ண சயின்டிஸ்ட் வுல்ஃப். தியரி ஆஃப் எபிஜெனிசிஸ் சொன்னவர் வுல்ஃப். இது அப்படியே ப்ரீஃபார்மேஷன் தியரி பார்த்தோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு அடல்ட் ஃபார்ம் ஆகி கேமெட்ஸ்குள்ள இருக்குன்னு ஒரு ப்ரீஃபார்மேஷன் தியரியோட அப்படியே ஆப்போசிட் தான் தியரி ஆஃப் எபிஜெனிசிஸ், ஆன்டிதீசிஸ் ஆஃப் ப்ரீஃபார்மேஷன் தியரி. வுல்ஃப் என்ன பண்றாருன்னா, சிக் எம்ப்ரியோ இருக்கு இல்லையா, ஒரு கோழியோட முட்டையோட வளர்ச்சி, அதோட டெவலப்மெண்டல் பயாலஜியை ஃபுல்லா ரிசர்ச் பண்றாரு. அந்த சிக் எம்ப்ரியோ என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டு சிக் உள்ள இல்ல, அந்த முட்டைக்குள்ள கிரானுல்ஸ் இருக்கு, கிரானுலர் பார்ட்டிகல்ஸ் அங்கங்க இருக்கு. அந்த கிரானுலர் சப்ஸ்டன்ஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது ஜெர்மினல் லேயரா ஃபார்ம் ஆகுது. 3 ஜெர்மினல் லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஜெர்மினல் லேயரா ஃபார்ம் ஆகி சில இடத்துல திக்கா ஃபார்ம் ஆகும், சில இடத்துல தின்னா ஃபார்ம் ஆகும், சில இடத்துல ஃபோல்டிங்ஸ் வரும். நல்லா இது
மூமெண்ட் பார்ப்போம்ல மார்போஜெனி, அது மாதிரி மூமெண்ட் ஃபோல்டிங்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு அடல்ட் வருது. ஆக வெறும் ஒரு கிரானுலர் சப்ஸ்டன்ஸ் தான் உள்ள இருக்கே தவிர ப்ரீஃபார்ம்டு அடல்ட் உள்ள இல்ல, ஒரு மினி எம்ப்ரியோ உள்ள இல்ல, ஃபர்ஸ்ட் அது கிரானுல்ஸா தான் உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் வுல்ஃப். இந்த தியரிக்கு பேரு தியரி ஆஃப் எபிஜெனிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது லா ஆஃப் வான் பேயர் ஆர் பேயர்ஸ் லா. ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணது யாரா இருக்கும்? கேஇ வான் பேயர் தான். இந்த வான் பேயர் ஒரு 4-5 லா சொல்லியிருப்பாரு. அதை நான் சுருக்கமா இந்த வீடியோல சொல்றேன். வான் பேயர் வந்து இன்னொருதுக்கும் ஆன்சர் அவர் தான், ஃபவுண்டர் ஆஃப் கம்பேரிட்டிவ் எம்பிரியாலஜி. கம்பேரிட்டிவ் எம்பிரியாலஜினா ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் நடக்கிற எம்பிரியாலஜி டெவலப்மெண்ட், அது எப்படி ஒரு எம்பிரியோல இருந்து அடல்ட்டா ஃபார்ம் ஆகுதுன்ற டெவலப்மெண்ட்டை அவர் வந்து கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒன் செல்ல இருந்து எப்படி ஒரு பிளாஸ்டோமியரா மாறுது, எப்படி ஒரு அந்த கேஸ்ட்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு போகுது, எப்படி ஃபுல் அடல்ட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டே வர்றாரு. ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது தான் அவர் இந்த லாவே ப்ரப்போஸ் பண்றாரு. அதாவது எம்பிரியோஸ் வந்து எல்லா எம்பிரியோ, ஒரு சின்ன ஒரு நீர்ல வாழக்கூடிய ஆர்கானிசம்ல இருந்து பறக்கிற ஆர்கானிசம், மேமல்ஸ் வரைக்கும் எல்லாரோட எம்பிரியோவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜெனரல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் எடுத்தோடனே முதல்ல என்ன ஃபார்ம் ஆவாங்க? எம்பிரியோல நோட்டோகார்ட் ஃபார்ம் ஆகுது, பிரெயின் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஜெனரல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா எம்பிரியோக்கும் கரெக்டா சேமா தான் வரும். கடைசி ஸ்டேஜ்ல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல, ஒரு பேர்ட்னா ஃபெதர் ஃபார்ம் ஆகணும், ஒரு மேமல்னா 4 லிம்பு ஃபார்ம் ஆகணும், கை கால், இந்த மாதிரி 4 லிம்ஸ் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் டிஃபர் ஆகுதே தவிர ஜெனரல் ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா எம்பிரியோக்கும் காமனா தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான் லா ஆஃப் வான் பேயர். இவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹையர் ஸ்பீசிஸோட எம்பிரியோ இருக்கு இல்லையா, மனுஷனோட எம்பிரியோ ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தா அது எப்படி இருக்கும்னா லோவர் ஸ்பீசிஸோட எம்பிரியோவோட கரெக்டா ரிசம்பிள் ஆகும். லோவர் ஸ்பீசிஸோட அடல்ட் ஃபார்ம் கிடையாது, அடல்ட் ஃபார்மோட நம்ம எப்பயுமே ஈக்குவலா இருக்க மாட்டோம். லோவர் ஸ்பீசிஸ்லோட எம்பிரியோ ஃபார்மும் ஹையர் ஸ்பீசிஸோட எம்பிரியோ ஃபார்மும் ஈக்குவலா தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ராக் எடுத்துக்கலாம். ஃப்ராகோட எம்பிரியோ ஸ்டேஜ் என்னது? ஒரு டேட்போல் லார்வா. அதோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது டேட்போல் லார்வா. டேட்போல் லார்வா அப்படியே ஃபிஷ்ஷோட ரிசம்பிள் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபிஷ்ஷோட அடல்ட் ஸ்டேஜ்ல ஃபிஷ்ஷோட ரொம்ப எம்பிரியோ ஸ்டேஜ் எல்லாம் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஃப்ராகோட எம்பிரியோ ஸ்டேஜும் ஃபிஷ்ஷோட எம்பிரியோ ஸ்டேஜும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஃப்ராக் வந்து ஃபிஷ்ல இருந்து தான் இவால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வான் பேயர்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, எம்பிரியோ எல்லாரோட எம்பிரியோ லோவர் ஆர்கானிசம்ல இருந்து ஹையர் ஆர்கானிசம் வரையும் எம்பிரியோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு. லேட்டரா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது, அது லேட்டா தான். ஓகே, அதே மாதிரி எம்பிரியோ வந்து அடல்ட்டோட எம்பிரியோ எல்லாமே ரொம்ப லோவர் ஆர்கானிசமோட எம்பிரியோ மாதிரி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றது வான் பேயர்ஸ்லால சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், த பயோஜெனடிக் லா. பயோஜெனடிக் லாவோட இன்னொரு பேரு ரீகேபிட்டுலேஷன் தியரி. கொஸ்டின் பேப்பர்ல ரீகேபிட்டுலேஷன் தியரின்னு கேட்டாலும் சரி, பயோஜெனடிக் லான்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ரீகேபிட்டுலேஷன்னா ஒண்ணும் இல்ல, ரெப்படிஷன். இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, ஒரு ஆர்கானிசம்ல இன்னொரு ஆர்கானிசம் ஒரே கேரக்டர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குன்ற மாதிரி தான். ஓகே, இதை ப்ரொபோஸ் பண்ணது எர்னஸ்ட் ஹெக்கல் அண்ட் முல்லர். ஹெக்கல் அண்ட் முல்லர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோஜெனடிக் லாவை ப்ரொபோஸ் பண்ணது ஹெக்கல் அண்ட் முல்லர். இதை வந்து மாடிஃபைட் பேயர்ஸ் லான்னு சொல்லலாம். ஸோ மாடிஃபைட் பேயர்ஸ் லா என்னன்னு கேட்டா நம்மளுக்கு ரீகேபிட்டுலேஷன் தியரின்னு சொல்ல தெரியணும். ஒரே ஒரு வரியில இந்த லாவை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஆர் ரீகேபிட்டுலேட்ஸ் ஃபைலோஜெனி. ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஃபைலோஜெனி. ஆன்டோஜெனின்றது ஒரு எம்பிரியோ அடல்ட்டா ஃபார்ம் ஆகுற ஒரு டெவலப்மெண்டல் பயாலஜி தான் ஆன்டோஜெனி. அது ஃபைலோஜெனி நம்ம எவல்யூஷன் மாதிரியே இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன எம்பிரியோவா இருக்கையில ஒரு தண்ணிக்குள்ளதான் இருப்போம் இல்லையா, நீர்க்குடம்ன்றாங்க இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளதான் இருப்போம். அது என்ன சொல்லுது? நம்ம ஃபிஷ் மாதிரி இருந்தோம்னு சொல்லுது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம வந்து தவழ்றான், மனுஷன் தவழும் போது ரெப்டைலர் ஞாபகப்படுத்துறான், அதுக்கப்புறம் தான் நடக்கிறோம். ஓகே, இதுதான் ஆன்டோஜெனி ரிப்பீட்ஸ் ஆர் ரீகேபிட்டுலேட்ஸ் ஃபைலோஜெனி. நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றோம். எது? டெவலப்மெண்டல் பயாலஜில அப்படிதான் நடக்குது. இதை வச்சே
நம்மளோட ஆண்டோஜெனி நம்மளோட டெவலப்மெண்டல் பயாலஜியை வச்சு நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி. நம்ம ஏற்கனவே ஃப்ராக் எப்படி ஃபிஷ்ல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான். embryonic stage of higher animal resemble the adult stage of ancestor. So embryo development higher animal எப்படி இருக்கு அப்படின்னா, அதோட ancestor ஃபிஷ்ல இருந்து ஃப்ராக் வந்தது, ஃப்ராக்ல இருந்து ரெப்டைல் வந்தது, அந்த மாதிரி அதோட ஃபைலோஜெனியை ஃபுல்லாவே சொல்லிடும். லாஸ்ட் ஒன், germ plasm theory. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். germ plasm தியரிய ப்ரொபோஸ் பண்ணது யாரு? ஆகஸ்ட் வைஸ்மேன். பாத்துக்கோங்க, ஆகஸ்ட் வைஸ்மேன் germ plasm தியரிய ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. germ plasm தியரி அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல அப்பியர் ஆன ஒரு தியரி, நல்லா பாத்துக்கோங்க. germ plasm தியரியில ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வைஸ்மேன் somatic cells and germ cells differentiate பண்றாரு. somatic cellsன்றது நம்ம உடம்புல இருக்க பாடி செல்ஸ், germ cellsன்றது gametes, sperms இருக்கலாம், ovum இருக்கலாம். somatic cells பாடியில நிறைய இருக்கும், germ cells கம்மியா இருக்கும். somatic cells செத்து போயிடுச்சு, இறந்துருச்சு அப்படின்னாலும் அதுல somatic cellsல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எந்த விதத்திலையும் தாக்கமே ஏற்படுத்தாது. ஆனா germ cellல gametesல ஒரு மாற்றம் வந்தா அது கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன்ல அந்த மாற்றம் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனா பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் germ plasm தியரி. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த germ cellல அதோட குரோமோசோம்ல டிட்டர்மினன்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அந்த குரோமோசோம்ல டிட்டர்மினன்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிட்டர்மினன்ட் தான் எந்த இடம் கையா ஃபார்ம் ஆகணும், எந்த இடம் கண்ணா ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி டிட்டர்மின் பண்ணுதுன்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல் இருக்கு, ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் அது 2 செல், 4 செல், 8 செல், 16 செல், 32 செல் ஃபார்ம் ஆகும்போது இந்த டிட்டர்மினன்ட் வந்து அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருமா. குரோமோசோம்ல இருக்க டிட்டர்மினன்ட் அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். அப்போ அத வந்து டிட்டர்மினன்ட் இருக்க இடத்துல தான் கண்ணு ஃபார்ம் ஆகும். கை எங்க ஃபார்ம் ஆகணும், அந்த டிட்டர்மினன்ட் இருக்க இடத்துல தான் கை ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி ஆகஸ்ட் வைஸ்மேன் சொல்றாரு. இதுதான் இந்த தியரியை எல்லாரும் நம்பாம போனதுக்கான ரீசன். ஏன்னா நம்ம இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒரு சி அர்ச்சினோட எக்க வந்து 8 செல் ஸ்டேஜ்ல 4 நாளா பிரிச்சோம் அப்படின்னா அது அந்த 4 செல்லுமே ஒரு புது சி அர்ச்சினா தான் ஃபார்ம் ஆகும். அது சி அர்ச்சினோட ஒரு பார்ட்டா மட்டும் ஃபார்ம் ஆகாது, நம்மளுக்கு 2 சி அர்ச்சின் கிடைக்கும். நம்ம ட்வின்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஒரே பிளாஸ்டோமியர் 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் 2 புது மனுஷங்க தான் உண்டாவாங்களே தவிர கண்ணு தனியா கை தனியா அப்படிலாம் ஃபார்ம் ஆகாது. அப்ப டிட்டர்மினன்ட்னு அவர் வந்து டிட்டர்மினன்ட்டை ப்ரொபோஸ் பண்ணனால இந்த தியரியை யாரும் அக்செப்ட் பண்ணல. தேங்க்யூ.